விஜய் எந்த தொகுதியில் நிக்க போறாரு? அததான் எல்லாருமே யோசிக்கிறாங்க. விஜய்க்கு இந்த தொகுதியில் நின்றா அவர் ஜெயிக்க வாய்ப்புன்னு ஏதாவது நீங்க ஏதாவது அனுமானிக்க முடியுதா? என்ன 10ல இருந்து 15% வாக்கு இருக்குன்னு நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லிட்டீங்க, கணிச்சிட்டீங்க. அவரு எங்க நின்னா ஜெயிக்க முடியும்? அவர் எந்த தொகுதியில் நிப்பாரு? இது வரைக்கும் நடந்ததுல வந்து பார்க்கும்போது அவரு வந்து டயர் 1 சிட்டிஸ்ல நிக்க மாட்டார். உதாரணத்துக்கு சென்னையிலயோ கோயம்புத்தூர்லயோ நிக்க மாட்டார். ஏன்னா சென்னை கோயம்புத்தூர்லாம் ரிஸ்கி ஃபேக்டர்ஸ் அதிகம். ஏன்னா இப்ப ஒரு உதாரணத்துக்கு நீங்க சென்னை எடுத்துட்டீங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்லி டாமினேட்டட் பை டிஎம்கே. அடுத்தது வந்து டயர் சி சிட்டிக்கு போறாங்கன்னு வச்சுக்கீங்களேன். அங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பாலிடிக்ஸ் வந்து வேற மாதிரி பாலிடிக்ஸ். சோ அப்ப எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது விஜய் அவர்களுக்கு வந்து இன்னைக்கு மாநாடு தேர்ந்தெடுத்ததுக்கு காரணமே வந்து பாத்தீங்கன்னா விக்கிரவாண்டியை சூஸ் பண்ணார். அந்த விக்கிரவாண்டியை சூஸ் பண்ணதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு வந்து அங்க வந்து தனிப்பட்ட முறையில அங்க கொஞ்சம் செல்வாக்கு இருக்குது. ஏகப்பட்ட முயற்சி பண்ணி எவ்வளவோ அரசியல் குளறுபடிகளுக்குள்ளார பிரச்சனைகளுக்கு நடுவுல தான் விக்கிரவாண்டியில இருக்கிற மக்கள் வந்து அந்த இடத்த கொடுத்தாங்க. பெரிய பிரச்சனைக்கு அப்புறம் அப்ப அந்த அளவுக்கு வந்து மக்களுக்கு அந்த விக்கிரவாண்டி தொகுதி மக்களுக்கு விஜய் மேல வந்து ஒரு இடத்த கொடுக்குறோம், அதுக்கு உண்டான காசை கிடைக்குதுங்கிறதுக்கு மீறி ஒரு அன்பு இருந்தாதான் இந்த ரிஸ்க் எடுப்பாங்க. இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை பகைச்சுக்கிற அளவுக்கு, ஆண்டவங்களை பகைச்சுக்கிற அளவுக்கு. அப்படி இடம் கொடுத்தது மட்டும் இல்லாம நிறைய இடத்துல பார்த்திருப்போம், நம்ம இடம் கிடைக்குமே ஒழிய காசு கிடைக்காது. ஆனா இவர் வந்து இடம் கொடுத்தவங்களுக்கு காசும் கொடுத்து கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு விருந்தும் வச்சு சில பேர்த்துக்கு வந்து வாழ்வாதாரத்துக்கு மாடு கண்ணுக்குட்டி எல்லாம் கொடுத்து அந்த பர்டிகுலர் குறிப்பிட்ட இடமே அவர் லீஸ்ல எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். அப்ப அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தனிப்பட்ட முறையில நிறைய விஷயங்கள் வந்து அவரு ரெகுலரா செஞ்சிட்டு இருக்காருங்கிறது நம்மளுடைய செவிவெளி செய்தி. என்ன சார் அப்ப விக்கிரவாண்டியை செலக்ட் பண்றாரோ? அப்போ என்னுடைய அனுசரிப்பு அனுமானத்தின் பிரகாரம் விக்கிரவாண்டிக்கு அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. விஜய் பிளான் விக்கிரவாண்டி. ஏன்னா அவங்க வந்து விக்கிரவாண்டியில ஃபர்ஸ்ட் மாநாடு போடுறாங்க. அந்த வி சாலை நீங்க சொல்ற மாதிரி இந்த ஆல்பாபெட் வி அது விஜய் எப்படி போட்டீங்கன்னா அது ஒண்ணு ஸ்ட்ராட்டஜிக்கலா வந்து அவருக்கு வந்து ஈஸிலி ஆக்சசிபிள். டக்குன்னு அந்த தொகுதிக்கு போலாம் நீங்க. நீங்க வேற எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஒரு கார்னர்ல இருக்கிற தொகுதினா அவர் இங்க இருந்து எங்கேயோ ஒரு ஏர்போர்ட்டுக்கு போகணும், அங்கிருந்து மறுபடியும் வண்டி வச்சுக்கிட்டு போகணும், ஒரு ஆக்சசபிலிட்டி இல்லாம போயிடும். ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாவும் வந்து இது வந்து அவருக்கு வந்து ஒரு நல்ல சாய்ஸா அமையும்.